ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ரோட் டு ஸ்பிளண்டரோட 10வது எபிசோட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். பிரின்ஸ் கிட்ட ஷாவ்லிங் காசு கொடுத்தான்ல, அது பத்தின கணக்கு வழக்கெல்லாம் திங்கி உட்காந்து பாத்துட்டு இருக்கா. எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு 3000 வெள்ளி காசு குறையுது. என்னது இது, எப்படி பார்த்தாலும் காசு குறையுதேன்னு யோசிச்சுட்டு வெளியே ஷாவ்லிங் நிக்கிறான். நீ கொஞ்சம் உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு, டேய் நானும் எத்தனையோ தடவை கணக்கு பார்த்துட்டேன், அது என்ன எவ்வளவு பார்த்தாலும் 3000 வெள்ளி காசு கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்க, ஷாவ்லிங் திருன்னு முழிச்சிட்டு, இங்க பாரு நீதான் கிளம்ப போறல, தேவையில்லாம அந்த வேலையெல்லாம் ஏன் பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். திங்கியோக்கு லைட்டா அப்செட் ஆயிடுது. நான் மேல இருக்க அக்கறையில பார்த்தேன், கொஞ்சம் ஓவரா தான் நானும் அக்கறை பட்டுட்டேன் போல, இதெல்லாம் கலந்துருக்க கூடாது. திருடுறதுனா ஒரு வேற பெருசா தான் திருடுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10,000 வெள்ளி காசு, அது என்ன 3000 வெள்ளி காசுன்னு திருடி இருக்க. இந்த காசு வெளியே வேற விதமா போனது தெரிஞ்சாலே போதும், உன்னை வந்துட்டு ராஜ துரோகம்னு சொல்லிட்டு கொலை கூட பண்ணலாம். உனக்கு தெரியுதா இல்லையா, உன் நல்லதுக்காக தானே இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்கியோ கேட்டுட்டே இருக்கா. ஷாவ்லிங் அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப திங்கியுவை பாக்கிறதுக்கு அந்த வேலைக்கார பொண்ணு சானியா வரா. நிஜமாவே இவரெல்லாம் விட்டுட்டு நீங்க தனியா பிரிஞ்சு கேபிட்டல் சிட்டிக்கு போக தான் போறீங்களா, எனக்கு தெரிஞ்சு உங்களால அது முடியும் தோணல அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. திங்கியூ நேரா கிளம்பி வெளியே வரா. அப்போ அவங்க பிரின்ஸோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, பேசணும்னு கூப்பிடுறாரு. இந்த மாதிரிமா உங்களை பிரின்ஸ் கூப்பிட்டுருக்காரு, இந்த வேலையில நீங்க பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, சோ அதுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காரு, நீங்க என்ன வேணும்னாலும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், ஷாவ்லிங்குக்கு அவரோட நம்பிக்கையான ஒரு பதவியா ஆஃபர் பண்றதுக்கு பிரின்ஸ் ரெடியா இருக்காரு. மிலிட்டரியில சேர சொல்றது சும்மா ஒரு பேச்சுக்கு தான், ஒரு புது அடையாளத்தை கிரியேட் பண்றதுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் அங்க சர்வீஸ் பண்ணதுமே பிரின்ஸ் இவ்வளவு நம்பிக்கையான ஆள மறுபடியும் நேர்ல பக்கத்துல கேபிட்டல் சிட்டிக்கு கூப்பிட்டுக்குவாரு. இதுவரை யாரையுமே பிரின்ஸ் அந்த மாதிரி நம்பினது கிடையாது. எதிர்காலத்துல இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு, நீங்க வந்து ஷாவ்லிங்க கிட்ட பேசி அவனை சமாளிக்கிற வழிய பாருங்க, சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இவரும் வெளியே போறாரு. திங்கியூ மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறா என்ன பண்றதுன்னு. சரி கிளம்புறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு எல்லா பாக்ஸையும் ஓபன் பண்ணி உள்ள அடுக்குனா, நம்ம ஷாவ்லிங் இவளுக்கு ஒரு 3000 காசு குறைஞ்சதுல அந்த வெள்ளி காசை பேங்க்ல போட்டு அந்த பேங்க் நோட்டை தூக்கி பாக்ஸ்ல வச்சிட்டு இருக்கான். கேபிட்டல் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறமா இவன் நல்லபடியா வாழணும்னு சொல்லிட்டு. இத பாத்துட்டு அவளுக்கு அழுகே வந்துருது. அது வரைய சமாளிக்க வேணான்னு தான் நினைச்சிருந்தா, ஆனா இதை பார்த்துட்டு அழுதுட்டு மனசு மாறிடுறா. மறுபடியும் ஷாவ்லிங் உள்ள வரான். திங்கியோ வெயிட் பண்ணிருக்கா. இவளை பார்த்தது நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. என்ன நினைச்ச, நான் கேபிட்டல் சிட்டிக்கு நேரம் போயிருப்பேன் நினைச்சியான்னு கேட்க, அதான் பிரின்ஸ் கூட என்ன வேணும்னு கேக்குறதுக்கு கூட கூப்பிட்டுருந்தாரு போலயே அப்படின்னு ஷாவ்லிங் சொல்றான். நம்ம பிரின்ஸ் கூப்பிட்டு இருந்தப்போ என்ன ஆச்சு அப்படிங்கறத இப்ப நமக்கு காட்டுறாங்க. திங்கியூ போனதுமே என்னோட அடையாளத்தை முழுசா மாத்தி தரணும், எனக்கு என்னோட புது பேர்ல ஒரு அடையாள அட்டை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம நானும் ஷாவ்லிங்கும் இங்க ஒன்னா வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு, அதாவது ஒரு ஃபேமிலி ரெக்கார்ட் எங்களுக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்ல, பிரின்ஸ் பார்த்து சிரிச்சுட்டு கண்டிப்பா நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம திங்கியூ சொல்லிட்டு இருக்கா. ஷாவ்லிங் என்ன கேட்ட அப்படின்னு கேட்க, ஷாவ்லிங் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு திங்கியூ பக்கத்துல வந்துட்டு இருக்கா. தள்ளிப்போன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு, குட்டி பையன் சென் இருக்கான்ல அவனையும் பிடிச்சிருக்கு, உன் அசிஸ்டன்ட் 2 பசங்க அவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருந்தா ஜாலியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு திங்கியூ கேட்டுட்டு இருக்கா. சென்னா என் தம்பி, அவனெல்லாம் உனக்கு பிடிக்கிறதுக்கும் என்ன பிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் பயந்துட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இங்க பாரு இந்த ரோட்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து போனோம்னா நமக்கு வந்து நல்லா டிராவல் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்ல, இங்க பாரு பிரின்ஸ் தானே உன்ன என்ன மனசு மாத்த சொல்லி அனுப்புனாரு, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து ஜஸ்ட் மிலிட்டரியில சேர்ந்தா உன்னை கண்டிப்பா பெரிய லெவல்ல நீ டெவலப் பண்ணிக்குவான்னு எனக்கே தெரியும். நீ இங்கே இருந்தா எப்படினாலும் கண்டிப்பா ஒரு கீழ்த்தரமான ஒரு சின்ன வியாபாரியா, அதுவும் கொள்ளக்காரனா இருந்து வந்தவனா தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுல பெருசு அளவுல உனக்கு growth இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணல. எத்தனை நாளைக்கு அடுத்தவங்க என்ன செய்வாங்கன்னு பயந்து பயந்து அந்த மெர்சில வாழ போற, என்னைக்கு உன்னோட லைஃப உன் கையில நீ எடுத்துக்க போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஷாவ்லிங் நக்கலாவே இவளை பாத்துட்டு இருக்கான். அவன் கையில ஒரு ஒயின் கப்ப கொடுத்துட்டு, இத்தனை நாளா நம்ம ஒன்னா இருந்துட்டோம், இது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நம்ம 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு டீலிங்கா இருக்கும், இது மூலமா நம்ம 2 பேருமே நல்லா க்ரோ ஆகலாம், ஏன்னா நீயும் என்ன நம்புற, நானும் உன்னை கம்ப்ளீட்டா நம்புறேன், எந்த இடத்துல சின்சியாரிட்டி இருக்கோ அந்த இடத்துல growth கண்டிப்பா இருக்கும். என் ப்ரொபோசல் வந்துட்டு ரொம்ப சடனா இருக்கும்னு எனக்கே தெரியும், இந்த ஒரு தடவை மட்டும் தான் நான் உன்கிட்ட கேட்பேன், மறுபடியும் கேட்க மாட்டேன். ஒருவேளை நீ டைம் எடுத்து யோசிச்சுட்டு பதில் சொல்றதுனா நீ எப்ப வேணா சொல்லலாம்னு சொல்லிட்டு திங்கியும் அங்க இருந்து கிளம்புறா. ஷாவ்லிங் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா யாகிக்கும் யூஜிங்க்கும் கல்யாணமா, கல்யாணத்துக்கு ஆளே வரவே இல்ல, கூப்பிட்ட இன்விடேஷன்ல கூட பாதி பேர் கூட வரல. அந்த விஷயத்தெல்லாம் யாகிட்ட வேலைக்கார பொண்ணு வந்து சொல்ல, சரி பரவாயில்ல, எப்படினாலும் நான் யூஜிங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் மேல அவருக்கு பாசம் இருக்கிற வரைய என்னை யாராலே ஒண்ணும் பண்ண முடியாது, என் லைஃப் ஹாப்பியா தான் இருக்கும். இப்ப இந்த கேக்கு விஷயம் வெளியே போனதால எங்க பிரின்ஸ் கூட வம்பு வச்சுட்டு குடும்பம்னு, அதனாலதான் கல்யாணத்துக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இப்படியே ஒரு 3-4 வருஷம் போச்சுன்னா எல்லாரும் அதை மறக்க தானே செய்வாங்க, அப்ப கண்டிப்பா வருவாங்கல்ல அப்படின்னு யாக்கி பேச ஆரம்பிக்கிறா. யூஜிங் அவன் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போயிருக்கான். அவங்க அம்மா பார்த்துட்டு உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா என்ன நடந்தது தெரியுமா,
திங்கியூ வந்து யாக்கியோட கையால ஒப்புதல் கடிதத்தை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. என்னைக்குனாலும் யாக்கியோட குடுமி அவ கையில தான் இருக்குங்கிறத சொல்லாம சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல, யாக்கி போய் வாக்குமூலம் கொடுத்தாதாமா. ஆனா அதுக்கு அவளே யோசிக்கல. அந்த யோசனை வேற இடத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யூஜிங் இவன் தானே சொன்னா. அந்த உண்மையை ஒத்துக்கிறான். நீ ரொம்ப லாயலா இருக்க. நான் வந்து உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுறேன் உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு. இதுக்கும் மேலையும் பேசி உனக்கும் பொண்டாடிக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ண விரும்பல. ஆனா ஒரு பொண்ணுனா பொறுப்பு இருக்கணும்பா. உன் பொண்டாட்டி பாரேன், இது எவ்வளவு முக்கியமான பொக்கிஷம் அந்த புக்கெல்லாம் சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரியும். ஆனா இந்த புக்கெல்லாம் வித்திருக்கா. நல்ல வேலையா யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். இத மறுபடியும் அவகிட்ட கொடுத்துரு. இதுக்கும் மேலையாவது நன்றியோட இருக்கட்டும்னு சொல்ல, என்னது இவ்ளோ முக்கியமான புக்க யாக்கி வித்துட்டாளான்னு சொல்லிட்டு பயங்கரமா யூஜிங் ஷாக் ஆயிட்டு இருக்கான். இதுக்கும் மேல நல்லபடியா வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூஜிங்கும் ஒரு மாதிரி டவுட்டோட யாக்கி இப்படிப்பட்டவளான்னு யோசிச்சுட்டு எங்க இருந்து போக, அடுத்த நேரா யூ மேடம் வேலைக்கார லேடிய கூப்பிடுறாங்க. இந்த ஜூ இருக்கான்ல, அதான் திங்கியூ கிட்ட வம்பு வச்சுட்டான்ல, அவனோட அக்கா கிட்ட உங்களை தேடி ஒருத்தி வந்துட்டு இருக்கா, அவளை பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ண சொல்லுங்கன்னு வார்னிங் அனுப்புங்க அப்படின்னு. ஏற்கனவே ஹஸ்பண்ட் இல்லாத பொண்ணுங்களால வாழ்றது கஷ்டம், அதுவும் இல்லாம திங்கியூ மாதிரி ஒரு ஆளு பழிவாங்கலாம் போனானா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. யாக்கியோட ரூம்குள்ள யூஜிங் வரான். மனசுல இவ ரொம்ப பியூரான பொண்ணு, எந்த கெட்ட எண்ணமும் உலகத்து மேல இருக்க பொருள்ல எந்த ஆசையும் இல்லாத பொண்ணு நான் நினைச்சேன். ஆனா அவள பொக்கிஷத்தை கண்டுக்காம வித்திருக்காளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறான். யாக்கி இவனை பார்த்துட்டு இவன் தோல் மேல சாஞ்சுக்கிறா. டயர்டா இருக்கு, தூங்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யூஜிங்குக்கு இவ மேல இருந்த அந்த டவுட் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருக்கு. இவ ரொம்ப மோசமா இருப்பா போலயேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஷாவ்லிங் சென்னை கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி திங்கியோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்களா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருடா, அவளுக்கு இதெல்லாம் ஒரு பிசினஸ் டீலிங்டா, கல்யாணம்னா ஒரு மாதிரி பாசம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, சின்சியாரிட்டி இருக்குல்ல, சின்சியாரிட்டி இருந்தா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கொடுத்துட்டு இருக்கான் ஐடியாலாம். வேகமா பக்கத்துல இந்த ஒயின் எடுத்து ஷாவ்லிங் குடிச்சிட்டு, எவ்வளவோ பிரச்சனைய பாத்துட்டேன், என்னால இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையை பார்க்க முடியாதா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான், மிலிட்டரியில சேர்ந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனை தம்பியா ஏத்துக்கிட்டேன்னு போன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் உள்ள வராரு. மிலிட்டரிக்கா நானும் வரேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஷாவ்லிங் திங்கியும் 2 பேருமே போயிட்டு, நாங்க உங்களோட உத்தரவை ஏத்துக்கிறோம், மிலிட்டரியில ஜாயின் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீயும் கூட போறியான்னு திங்கியுவை பார்த்து பிரின்ஸ் கேக்குறாரு. ஆமா, நாங்க 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரி வாங்கிட்டோம், அப்ப இனிமே கூட தானே போகணும்னு சொல்ல, ரொம்ப தெளிவான பொண்ணு, உனக்கு நான் இத்தனை ஏக்கர் இடம் அங்க ஊர்ல பரிசா தரேன் அப்படின்னு சொல்ல, பயங்கரமா திங்கியும் ஹாப்பி ஆயிடுறா. கன்லென் அப்படிங்கிற ஒரு இடத்தை தான் நம்ம ஷாவ்லிங் செலக்ட் பண்ணிருக்கான் அங்க இருக்க மிலிட்டரியில சேர்றதுக்கு. அப்ப அங்க இருக்க தளபதி ஒருத்தர் பிரின்ஸ் கூடயே இருப்பார்ல, நான் அங்கதான் இருக்கேன், என்ன பெரிய மனசுல போல, அதான் என் ஊருக்கே வரான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. திங்கியும் மறுபடியும் வீட்டுக்கு போறா. இப்போ ஒரு ஹஸ்பண்டா பொறுப்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஷாவ்லிங் அவள கைய புடிச்சு கீழே தான் இறக்கி விட்டுட்டு இருக்கான். கரெக்டா 2 பேரும் வாழ்க்கையில எவ்வளவு கடந்து வந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே உள்ள நுழையிறாங்க. இப்ப எங்க அம்மாக்கு லெட்டர் எழுத வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அம்மா நான் வந்து ஷாவ்லிங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன், ரொம்ப நல்ல பையன், மிலிட்டரியில கூட சேர்ந்துட்டான், என்ன நல்லபடியா பாத்துக்கிறான், நன்றியோட இருக்கான், அது மட்டும் இல்லாம ரொம்ப கைண்டான ஜென்ரஸான ஆளு, அது மட்டும் இல்லாம அவனுக்கு எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு, என்னை பத்தி கவலைப்பட வேணான்னு எழுதியிருக்கா, நீ நல்லா இருந்தா போதும். திங்கியோட அம்மா வீட்டுல உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. இங்க நம்ம சென்னு அப்புறம் கூட 2 பேர் வெளியே ஊருக்கு அம்மாவை பார்க்க போறேன்னு போனாங்கல்ல, இந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் மிலிட்டரிக்கு தான் போறான்னு தெரிஞ்சு அத்தனை பேரும் திரும்பி வந்துடுறாங்க. ஷாவ்லிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா விளையாடிட்டு இருக்கா, இவனும் ஹாப்பியா பாத்துட்டு இருக்கான். திங்கியூ பாக்குறா, நம்ம கண்டிப்பா பெரிய ஆளா ஆக போறோம், நம்மள யாராலையும் அசைச்சுக்க முடியாது, நம்மள கண்டிப்பா வந்துட்டு வேற யாரும் நாக்கு மேல பல்லு போட்டு கேட்க முடியாத மாதிரி ஆக போறோம்னு சொல்ல, உன்னோட என்னைக்குமே இருக்க அந்த கிரேட்ஃபுல்னஸ் கைண்ட்னஸ் இருக்குல்ல, அது எனக்கு வீணா போகாம நானும் பாத்துக்கிறேன்னு ஷாவ்லிங் அவளுக்கு பதிலுக்கு ப்ராமிஸ் பண்றான். இங்க இந்த யான் மேடம் ஜெயிலுக்கு போயிட்டால, பொக்கிஷமா ஒரு ரூம் நிறைய சேர்த்து வச்சிருந்தாலே, அந்த ரூம்க்கு யூ மேடம் வரா. இந்த மாதிரி செல்வத்தை பாக்கும்போது எல்லாரையும் அதை அடிச்சு போட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஒருத்தங்களை வீழ்த்தி இன்னொருத்தங்க முன்னேறதெல்லாம் அப்பதான் அடுத்தவங்க முன்னேற முடியும்னு. மேல இருக்கிறவங்க மேலேயே இருந்துட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்க எப்படி முன்னேற முடியும் யூ மேடம் கேட்க, இந்த இடத்துல யான் மேடமோட புருஷன் ஜெயிலுக்கு போனதால முக்கியமான பொறுப்புல காலி இடம் இருக்கு, கண்டிப்பா உங்க புருஷனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம், அவர் உங்களை நல்லா பாராட்ட போறாரு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா பாராட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ மேடம் பேசிட்டு இருக்கா. இப்ப என் குடும்பத்தை பத்தி எல்லாருமே ரொம்ப வீக்கா நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா இது மூலமாவே எனக்கு கிஃப்ட் கிடைக்கும், என்ன ஒண்ணுன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், நமக்கு எவ்வளவு பிளெஸிங் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது, அது நமக்கு தெரிஞ்சா போதாதா அப்படின்னு யூ மேடம் பிளான் போட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம திங்கியும் உங்க வீட்டுல இவங்களுக்கு இத்தனை நாள் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து நிறைய பேர் இப்ப இவங்களோட சேர்ந்து ஊருக்கும் வர போறாங்க, அந்த வேலையெல்லாம் நடக்குது.
அதே மாதிரி இந்த உப்பு கொள்ளையனோட ஒருத்தன் அசிஸ்டண்டா இருந்தான்ல, அவனோட அம்மா கூட்டு வந்துட்டு, இங்க பாருப்பா, என் பையனை பத்திரமா என் கூட சேர்த்திருக்க. ஆனா நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்ற, என் பையனையும் கூட கூட்டு போன்னு சொல்றாங்க. உடனே ஷாவ்லிங் பாக்குறான், பேசாம நீயும் என் கூட வந்துரு, மிலிட்டரியில சேர்ந்துரு, நல்ல கிரெடிட் கிடைக்கும், நீ நல்ல வீரன், உனக்கு அதுக்கேத்த மாதிரி பேர் கிடைக்கும். போய் 1 வருஷம் ஆகட்டும், செட்டில் ஆனதுக்கு அப்புறமா உன் அம்மாவையும் கூப்பிட்டுக்கோன்னு சொல்ல, அந்த ஆளு கால்ல விழுந்து, உங்க வார்த்தையை நான் மீற மாட்டேன், அதை நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப போ அங்க வரான். போ கிட்ட ஷாவ்லிங் உப்பு பெர்மிட், உண்மையான பெர்மிட் வாங்கியிருக்கேன், இதை வச்சு இங்க வியாபாரம் பண்ணு, நீ ஒன்னும் மிலிட்டரிக்கு வர வேணான்னு சொல்ல, நான் எவ்வளவு காசு சேர்த்தாலும் அது என்னைக்கா இருந்தாலும் உன்னோட தான் அப்படின்னு போ இங்க உறுதி ஏத்துக்கிறான். இங்க திங்கியோட வண்டி கிளம்ப ஆரம்பிக்குது. ஆப்போசிட்ல யூ மேடம் வராங்க. பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவ போனதுக்கு அப்புறமா யூ மேடம் சொல்லிட்டு இருக்காங்க, இது என்னதான் வந்துட்டு அவங்களுக்கு திறமை இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்குன்னா கூட இன்னமும் சின்ன பசங்க தான், எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, மேல இருந்து ஒருத்தங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம் இப்ப நம்ம பெரிய இடத்துல டீல் பண்ணும் போது இருக்கும். ஆனா எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணும்போது சின்ன சின்ன ஆளுங்க கூட நம்ம லேசா தட்டி விட்டா போதும், அவங்களோடய மண்ணுல சேர்ந்து உருண்டுருவோம். அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு காஸ்ட்லியான பொருள்லாம் எடுத்துட்டு போறாங்க பாரு, இந்த யான் மேடம் இருக்கா இல்ல, அந்த தப்பதான் பண்ணா, இப்ப இவங்களும் அதே தப்பதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த ஜூர்கால அவனோட அக்காவை காட்டுறாங்க. வேலைக்கார பொண்ணு ஒருத்தி ஸ்கர்ட் சின்னதா போட்டிருக்கான்னு சொல்லிட்டு, செருப்பு தெரியற மாதிரி ஸ்கர்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா இவ. ரொம்ப ஒரு மாதிரி இந்த இடத்துல வந்து தனியா இருந்துட்டு தனியா தலைவி மாதிரி ராஜாங்கம் பண்ணிட்டு இருப்பா போல. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கன்லிங்குங்கிற ஊருக்கு வந்துட்டாங்க. வெளியே லேசா நம்ம திங்கியும் எட்டி பாக்குற ஊருக்கு வந்துட்டோமான்னு ஷாவ்லிங்க பாக்கும்போது முதல் முறையா அவங்களுக்கு அழகா இருக்க மாதிரி தெரியுது. மறுபடியும் வண்டிக்குள்ளேயே போயிடுறா. இங்க இந்த தளபதி இருக்காருல, அதான் எந்த இடத்துல ஷாவ்லிங்க இருக்கானோ அதே இடத்துலதான் அவர் படையும் இருக்குனார்ல, அவர் அங்க வராரு. அங்க ஒரு லேடி வந்துட்டு, நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கலான்னு போனேன், ஆனா என்ன பார்த்தாலே அவங்க வந்து தெரிச்சுட்டு ஓடுறாங்க, கேட்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே இந்த பக்கமா திங்கியும் வரா. சார் இவங்க ஒய்ஃபான்னு கேட்க, இல்ல என்னோட வீட்டம்மா, என் ஒய்ஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆள் திருன்னு முழிக்கிறாரு. இவள வண்டிக்குள்ள ஏத்தி உட்கார வச்சுக்கோ, யார் வந்தாலும் இறக்கி விடாத அப்படின்னு சொல்லிட்டு திங்கியுவ பாத்துட்டு அந்த லேடி நினைச்சுக்கிறா, அடுத்து ஏதோ ஒரு பொண்ணதான் சின்ன பொண்ணா பார்த்து கூட்டு வந்திருக்காரு போலன்னு. பரவாயில்லையே, உனக்கு இவ்வளவு காசெல்லாம் கொடுத்திருக்காரு, எல்லாத்தையும் நீயே ஹேண்டில் பண்றியா அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. திங்கியும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க பார்த்தா அந்த ஊர்ல இருக்க முக்கியமான லேடிஸ் எல்லாம், அந்த தளபதியோட ஒய்ஃப், அப்புறம் செக்ரட்டரியோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வராங்க. திங்கியும் இறங்கி வணக்கம் சொல்லிட்டு இருக்கா. அங்க உள்ள வண்டியில உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்காக வெல்வெட்ல செஞ்ச ஹேர் பின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா போல. அது உள்ள இருக்க அந்த துணை மனைவி எடுத்து பாத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு வேகமா புடுங்கிட்டு திங்கிட்ட போய் கொடுக்க, திங்கியும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் வெல்வெட்னு ஒரு புது துணி இருக்கு, அதுல ஹேர் பின் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆளு கொண்டு கொடுத்துட்டு இருக்கா. அத்தனை லேடிஸும் எடுத்துக்கிறாங்க. இந்த துணை மனைவி வண்டிக்குள்ள இருந்து கையில ஆல்ரெடி ஒண்ணு வச்சிருப்பா போல, அதை திருடி எடுத்துட்டு போயிட்டு இருக்க. திருட்டு பொண்ணு போறா பாருன்னு மத்தவங்க எல்லாம் திட்டுறாங்க. இந்த நிலைமைய சமாளிக்கணும்னு திங்கியோ, இல்ல நான் தான் அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அந்த மாதிரி ஒரு துணை மனைவிக்கு கொடுத்த அதே கிஃப்ட் தான் எனக்கும் கொடுப்பனா, அது எனக்கு தேவையில்லைன்ட்டு தளபதியோட ஒய்ஃப் அதை கீழே போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷாவ்லிங்க மத்த மிலிட்டரி வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, எவன்டா அது தனியாவே உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விசில் அடிச்சு எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. ஷாவ்லிங்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க இந்த தளபதி ஒருத்தர் வராருல, அவர் அங்க அதுக்கும் மேல ஒருத்தர் பவர்ல இருக்காரு. அவர் அங்க வந்துட்டு இந்த மாதிரி வில்லு அம்பெல்லாம் யூஸ் பண்ணணும், இது வந்து ராஜாட்டது வந்துட்டு கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு வில்லு அம்பு செட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. எங்க மிலிட்டரி அட்வைசர்னு சொல்லிட்டு அவரும் ஒருத்தர் கூட இருக்காரு. அவர் நம்ம தளபதி கூட உட்காந்து எல்லாரும் ஒன்னா பேசிட்டு இருக்க, நான் ஒரு முக்கியமான ஒரு பையனை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தளபதி நம்ம ஷாவ்லிங்க கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த வில்லம்பா அவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல, ஆனா அங்க சீஃப் தளபதி இருக்காரு, அவர் பாத்துட்டு இல்ல இந்த தளபதி உனக்கு தான் ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்ல, தளபதியாலே ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம பாட்டுக்கு அவன் ஷாவ்லிங் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த பெரிய தளபதி பாக்குறாரு, யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த லைஃப் இவங்களை எந்த பாதையில கொண்டு போக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.